ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஐஸ்வர்யாவோட கனவுல திரும்ப கருப்பசாமி சேதுவோட ரூபத்தில் வந்து எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு பயன்படுத்தவும் நம்ம ஐஸ்வர்யா ரொம்ப பயந்துக்கிட்டு எழுந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம சேதுவை எழுப்பி மாமா ஏந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லி எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. நம்ம சேதுவும் என்னாச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களுக்கு நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க, என்ன துரோகத்தை பண்ண, என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லுங்க மாமா, நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், ஆனால் என் மேலே நீங்கள் கோவப்படக்கூடாது மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, முதல்ல நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு, மன்னிக்கிறதா மன்னிக்க கூடாதன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு தமிழ்ச்செல்வி காரணமே கிடையாது. தமிழ்ச்செல்வி மேலே தப்பான ஒரு பழியை போட்டு தான் எல்லாருமே தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா பேசுகிற, தூக்கத்தில் ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா நான் எல்லாமே உண்மையை தான் சொல்கிறேன், நான் தான் அது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற நீ, இங்கே பாருங்க மாமா, சேது தமிழ்ச்செல்வியோட ஃபோனில் இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினது நான் தான் மாமா, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற நீ, என்ன சொல்கிற, ஆமாம் ஈஸ்வரியா ஆண்டி தான் மாமா இது எல்லாத்தையும் என்னை செய்ய சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஈஸ்வரியும் கோத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நைட்டையே எல்லாருமே எழுப்பி இப்போது ஹாலுக்கு வர வச்சிடறாங்க. வர வச்ச உடனே நம்ம சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லவும், இதை கேட்டது ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆன உடனே என்ன ஐஸ்வர்யா என்ன சொல்லி வச்சிருக்கனே, இங்கே பாரு இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நான் என்ன பண்ணேன், இங்க பாரு ஐஸ்வர்யா என்ன தூக்கத்துல உளறிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே இங்க பாருங்க சின்னம்மா, எல்லா உண்மையுமே ஐஸ்வர்யா சொல்லிட்டா, எப்படி சின்னம்மா உங்களால இப்படி நடிக்க முடியுது, இத்தனை நாளா நீங்கள் தான் எல்லா தப்புமே பண்ணியிருக்கீங்க, ஆனால் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி எப்படி இந்த வீட்டில் இருந்தீங்க, இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பினதுக்கு காரணமே இவங்க தான்ப்பா, தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக சித்ரா ஈஸ்வரி அப்புறம் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு 3 பேரும் பிளான் போட்டு தான்ப்பா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் எல்லா உண்மையும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, என்ன ஈஸ்வரி சேது சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லவும், நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, ஆமாம் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, சேது மாமா சொல்கிறது எல்லாமே உண்மைதான், கருப்பசாமி கோவிலுக்கு எப்போ போயிட்டு வந்தோமோ அப்போதுலேருந்து கருப்பசாமி என்னோட கனவுல வந்து எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லுன்னு என்னை கத்தியால் வெட்டுற மாதிரியும் என்னை பயன்படுத்துகிற மாதிரியும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் பயத்தில் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, எல்லாத்துக்கும் ஈஸ்வரி ஆண்டி தான் காரணம், ஈஸ்வரி ஆண்டி தான் என்கிட்ட இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, அதனால தான் இது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு மண்டிட்டு அப்படியே கையை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே உடஞ்சு போயிடுறாரு. இங்க பாரு சேது, நம்ம மன்னிக்க முடியாம பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானமோ அசிங்கமோ வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே அதாவது ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட சொல்லுவோம், ஆமாப்பா நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் அவள் மேலே சந்தேகப்பட்டு அவளை காயப்படுத்தி மாத கர்ப்பிணியாக இருக்கான்னு கூட பார்க்காம அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேனப்பா, நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இங்கே பாருங்க சின்னம்மா, நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, உங்களுக்கு பெரிய தண்டனையை நான் கொடுக்க போகிறேன், இங்கே பாரு சேதோ என்னை மன்னிச்சிரு சேதோ, தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சிரு சேது அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சித்ரா இருந்துட்டு பயங்கர கோவமா, இந்த ஐஸ்வர்யாவை சும்மாவே விடக்கூடாது, சேது ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது, அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா உண்மையும் இப்பே சொல்லிடலாம், இங்கே பாரு சேது இன்னொரு உண்மையும் உங்ககிட்ட சொல்லணும், நான் நீ கல்யாண மண்டபத்தில் ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டவே கிடையாது, ஐஸ்வர்யா கழுத்தில் 3 முடிச்சு போட்டது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு அப்படி நெஞ்சே வெடிஞ்சிடுற மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்,
என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சித்ரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அதாவது அப்பத்தா வந்ததுமே நீ அதிர்ச்சியில அப்படியே உக்காந்துட்ட. இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு நினைச்சுதான் நான் தான் உன் அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டேன். என்னை மன்னிச்சிட சேது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா இங்க பாருங்க மாமா, இப்போ வரைக்கும் நீங்க தான் என்னோட புருஷன் நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க என் கழுத்துல தாலி கட்டல அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாது மாமா. நீங்க தான் என்னோட புருஷன் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க உங்களோட தண்டனையெல்லாம் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். நீங்க எல்லாருமே தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு இப்போவே கிளம்பணும். இப்போவே போய் தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க பண்ண தப்பால தமிழ்ச்செல்வி தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்விக்காக ராஜாங்கம் பேசவும், இங்க பாருங்க மாமா, அவகிட்டலாம் எங்களால மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து ஈஸ்வரிய பல்லார்னு ஒரு அறை அரைஞ்சு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறோம், சேதோ கருப்பு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலேயே இப்போ எல்லாருமே தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போறாங்க. போய் காரை நிறுத்தினதுமே அங்க இருக்கிற யாருமே இல்லை, அதாவது தூங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நம்ம சேது ராஜாங்க எல்லாருமே போயிட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு, கருப்பு கதவை தட்டி எல்லாரும் கொஞ்சம் வெளியே வர சொல்லு அப்படின்னு சொல்லி கருப்பு கிட்ட சொல்றாங்க. கருப்பும் எல்லாருமே வெளியே எழுப்பி கூட்டிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்னடா இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆத்தா என்னை மன்னிச்சிரு ஆத்தா அப்படின்னு சொல்லி காலில் விழுறாரு நம்ம ராஜாங்கம். இதை பார்த்த உடனே நம்ம அப்பத்தாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ராஜாங்கம் என்னாச்சு ராஜாங்கம், ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சுன்னு சொல்லு ராஜாங்கம், நெஞ்செல்லாம் பதறுது ராஜாங்கம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாராதா தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ தமிழ்ச்செல்விக்கு ஆதரவா பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா தமிழ்ச்செல்வி தான் இது எல்லா தப்புமே பண்ணியிருப்பான்னு நான் பார்த்ததை வச்சியும் கேட்டதை வச்சியும் நம்பி தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டோம். தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் யாரு என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாருடா தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம அப்பத்தா கேட்கவும், இங்க பாருங்க அப்பதா, நான் தான் தப்பான ஒரு தண்டனையை நான் தமிழ்ச்செல்விக்கு கொடுத்துட்டேன். அவளுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தையும் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அப்பதா. நீங்க சொன்னதை நான் கேட்டிருந்திருக்கணும், அவசரப்பட்டிருக்க கூடாது. நான் அவசரப்பட்டு இது எல்லாத்தையும் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு மண்டிட்டு கேட்கவும், இங்க பாருடா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என் கிட்ட இல்லை, இங்க இருக்காளே தமிழ்ச்செல்வி இவகிட்ட தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல. என்னை வீட்டை விட்டு துரத்தும் போதே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க கண்டிப்பா ஒரு நாள் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு என் காலில் வந்து விழுவீங்க. அப்ப கூட உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். கண்டிப்பா ஜென்மத்துக்கும் உங்களுக்கு யாருக்குமே மன்னிப்பே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கை வந்துருச்சு, அந்த வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், பார்த்ததையும் காதால கேட்டதையும் வச்சு நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம். தீர விசாரிக்கிறதே மெய்யின்றதை இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருமா தமிழ்ச்செல்வி, இந்த மாமாவை மன்னிக்க மாட்டியாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கய்யா, நடக்கக்கூடாத விஷயம் நிறைய நடந்துச்சுங்கய்யா. அது மட்டும் இல்லாமல் என்னால் சுயமரியாதை இழந்து திரும்பவும் இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. எப்படிங்க ஐயா சுயமரியாதையை இழந்து இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியும்? நீங்கள் எப்படி வாழ முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னால் அது முடியவே முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி பேசுறத பார்த்து சேது இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருங்க சின்னம்மா, என்னோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியது தெரியுமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்க நானுன்னு சொல்லிட்டு என் குடும்பமே ரொம்ப சந்தோஷ மலையில நனைஞ்சிருந்திருப்போம். ஆனா நீங்க எல்லாத்தையும் கெடுத்து விட்டு என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீங்க 2 பேரும் சேர்ந்து 3 பேருமா சேர்ந்து போய் தமிழ்ச்செல்விக்கு பண்ண துரோகத்துக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஈஸ்வரியும் சித்ரா ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன். நான் இந்த துரோகத்தை உங்களுக்கு பண்ணியிருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்கள் வாழ்க்கையை பறித்து அந்த வாழ்க்கையை நான் வாழ்றது மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும்
பற்றியும் நினைக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு போய் நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரடி, இந்த வீட்டுக்கு வந்தபோதும் ஏதோ ரொம்ப நல்லவ மாதிரி தமிழ்ச்செல்வி கூட ஒட்டி ஒட்டி பேசினேடி. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு எப்படி உன்னால் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாச்சி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாச்சி. அது மட்டும் இல்லாமல் சேது மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் சேது மாமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளோ மனசு உடைஞ்சு போனேன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் சேது மாமாக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஏதோ பிரச்சனைன்னு டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. சரி, மாமாவுக்கு டிவோர்ஸ் ஆயிட்டா எப்படியாவது மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் ஈஸ்வரி ஆண்டி, கண்டிப்பாக இந்த விஷயம் நல்ல விஷயம்தான், நான் உனக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி தமிழ்ச்செல்வி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் சேதுவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதனால இந்த விஷயத்த நீ பண்ணி தான் ஆகணும்னு ஈஸ்வரி ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க. சரி, சேது மாமாவோடு சேர்ந்து வாழ்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணா தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுதான் பண்ணேன். ஆனா அதனால உங்க 2 குழந்தைங்களும் நீங்களும் இவ்வளோ பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு நினைச்ச கூட பார்க்கல தமிழ்ச்செல்வி. நான் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு காலில் விழுறாங்க. இங்க பாருங்க, நீங்க செஞ்ச தப்பை உணர்ந்தாலே அது பாதிக்கு பாதி மன்னிக்கிறதுக்கு சம்மந்தான். இனிமே இப்படி ஒரு தப்பை யாருக்குமே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப நின்றுக்கிறாங்க. இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் என்னை மன்னிச்சிங்களா இல்லையான்றதான் எனக்கு கேள்வியே. என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி, இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு குறுக்கா வரவே மாட்டேன். உங்களையும் மாமாவையும் பிரித்து வச்சது எவ்வளோ பெரிய பாவம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நீங்கள் 2 பேரும் 2 பேர் இல்லை 4 பேருமா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். ப்ளீஸுங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் 4 பேருமா சேர்ந்து வாழணும். என்ன ஈஸ்வரி, என்ன நின்றுக்கிட்டே இருக்க, நீயும் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி அப்படியே ரொம்பவே கோபமாகவும் முணுமுணுத்துக்கிட்டே வந்து நம்ம தமிழ்ச்செல்வியோட காலில் விழுறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி வேண்டாம் வரப்பா சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் விஷ பாம்பு மாதிரி நீங்கள் விஷத்தை மட்டும்தான் கக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். போய் உங்களுக்கு பால் வாத்தா கண்டிப்பாக ஒரு நாள் என்னை பழிவாங்க தான் செய்வீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் திருந்தாத ஜென்மங்க. உங்ககிட்டலாம் நான் மன்னிப்பு எதிர்பார்க்கவே கிடையாது. நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் அது உண்மையான மன்னிப்பாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்களாம் எதுக்கு இங்கே வந்தீங்க? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் உங்களை யாருமே மன்னிக்கிறதா எனக்கு மனசுக்கு விருப்பமே கிடையாது. எந்த ஒரு ஜென்மத்திலையும் சுயமரியாதை மட்டும் இழந்து வாழ்ந்துடவே கூடாதுன்ற எண்ணம் என் மனசில் ஆழமாக பதிய வச்சது நீங்கள் தான். கண்டிப்பாக இனிமே அந்த வாழ்க்கையை நான் வாழ தான் போகிறேன். இனிமேல் நான் சந்தோஷமாக வாழ போகிறேன். என் மேலே எந்த ஒரு களங்கமும் இல்லை. நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களே. என்ன சொன்னீங்க நீங்கள்? என்ன அதுவும் எவ்வளோ எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுனீங்க. என்ன தகுதி தராதானம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி பண்ணாதனால்தான் என்னோட குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய அசிங்கமும் அவமானமும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே தான் இவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு பண்ணது. இதனால் வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன போய் நீங்கள் இப்படியெல்லாம் கேட்டுட்டீங்களே, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பயங்கர கோபத்தோட நம்ம தமிழ்ச்செல்வி பேசுவோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சது தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருமா தங்கச்சி, ஏதோ நடந்து போச்சுமா, குழந்தைக்காகவாது நீ யோசிக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, யாருக்காகவும் யோசிக்க முடியாதுண்ணே. ஏற்கனவே குடும்பத்துக்காக யோசிச்சு தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் துளி கூட என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறமாச கர்ப்பிணியாக இருக்குன்னு கூட பார்க்காம என்னை அவ்வளோ அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனாங்க. அப்படி இருக்கும்போது எப்படின்னு இந்த குடும்பத்து மேலே எனக்கு நம்பிக்கை வரும்? இனிமேலும் இந்த குடும்பம் என்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும் என்னென்ன நம்பிக்கை இருக்கு. இன்னொரு நாள் நீ தகுதி தராதவனை பார்த்து உன்னை கூட்டிட்டு வந்திருக்கணும்னு இவர் வாயில இருந்து வராதுன்னு என்னென்ன நிச்சயம்? இங்க பாருங்கண்ணே, உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. இனிமேலும் இவங்களாலலாம் என்னால கண்டிப்பா இவங்களை மன்னிக்கவும் முடியாது, இவங்க குடும்பத்துல சேர்ந்து வாழவும் முடியாதுன்னு. நீங்களாவது உங்க தங்கச்சியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா தங்கச்சி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியாம இல்லம்மா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவு வேதனையா
அனுபவிச்சிருக்கன்னு எல்லாமே எனக்கு தெரியுமா. ஆனா சேதுவும் எதுவுமே வேணும்னு பண்ணலையே, எல்லாமே தெரியாம நடந்த விஷயம் தானே. அதுக்காக நீ குழந்தைக்காக இப்போ சேது கூட சேர்ந்து வாழலாம் இல்லம்மா. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு, சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டவே கிடையாது. அந்த தாலிய சித்ரா தான் ஐஸ்வர்யா கழுத்துல 3 முடிச்சா போட்டிருக்கா. அப்பதான் குழந்தைய தூக்கிட்டு மண்டபத்துக்கு வந்த உடனே சேது தாலியை கட்டாம அதிர்ச்சியில அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த நேரமா பார்த்துதான் சித்ரா சேது கையில இருந்து தாலியை வாங்கி 3 முடிச்சியும் போட்டிருக்கா. இதுதான் நடந்திருக்குமா தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி இங்க பாருமா, சேது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதை நீ புரிஞ்சுக்கிட்டு இப்போ தமிழ்ச்செல்வியும் நீயும் சேர்ந்து வாழணுமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர கோவமா, இங்க பாருங்கண்ணே, எந்த ஜென்மத்திலையும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. எப்படிங்கண்ணே அவங்க கூட சேர்ந்து வாழ சொல்றீங்க, என்னால அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காதுண்ணே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, என்னாலதான் இவ்வளவு பெரிய விஷயமும் நடந்திருக்கு, என்னாலதான் நீங்க இவ்வளவு பெரிய வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க. நான் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், உங்க குழந்தைங்க எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு தான் நானே எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தமிழ்ச்செல்வி, உங்க காலில் கூட விழுறேன் தமிழ்ச்செல்வி, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க, என்னை மன்னிச்சு இப்போ சேது மாமாவை நீங்க ஏத்துக்கணும் ப்ளீஸுங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே கெஞ்சவும், இங்க பாருங்க ஐஸ்வர்யா, நீங்க இவ்வளோ வருத்தப்பட்டு பேசுறீங்கன்னா நீங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துக்கிட்டீங்க தான் நான் நினைக்கிறேன். அதனால நீங்க சேது அதாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தரை கண்டிப்பா என்னால திரும்ப அவர் கூட சேர்ந்து ஏத்துக்கவும் முடியாது, வாழவும் முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் மனசுல இருக்கிறத ஒரு சில விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சுயமரியாதையோட வாழணும்னு நினைக்கிறவ, அப்படி இருக்கும்போது இனிமேலும் அந்த வாழ்க்கையே நான் ஏத்துக்கிட்டு வாழ முடியாது, நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே நீ குழந்தைக்காகவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்லடி, இங்க பாருங்க அம்மாச்சி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க, உங்களால தான் அம்மாச்சி நான் குழந்தைய பிரிஞ்சிருக்கேன். இப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன அம்மாச்சி அர்த்தம். இங்க பாருங்க அம்மாச்சி, இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அம்மாச்சி. எனக்கு கோவமா வருது, அவங்க மேல கோவப்பட்டும் ஆவேசப்பட்டும் தானே நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க, அதுவும் தலை முழுங்கிட்டு வேற வந்தீங்கன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தை பத்தி நீங்க எதுக்காக யோசிக்கணும், எப்ப பாரு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள மத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் நீங்க துளி கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்களே. ஏதோ நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு அசால்ட்டா போறீங்க. நான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் யாரும் இங்க பட்டிருக்கவே மாட்டாங்க. அவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் அவமானத்தையும் இந்த குடும்பம் எனக்கு கொடுத்துருக்கு அம்மாச்சி, எப்படிங்க அம்மாச்சி நீங்க இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மோகனா இருந்துட்டு, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, நடந்தது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான், மன்னிக்க முடியாத தப்பு தான். நான் கூட உன் மேல ரொம்ப கோவப்பட்டேன். உன்னால என் புருஷன் ஜெயில போய் அடி வாங்கிட்டு பதவி பறி போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றாரேன்னு நானும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டமும் பட்டிருக்கேன். உன் மேல ரொம்ப கோவம் வந்து திட்டியிருக்கேன். ஆனா அது எல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாமா புரியுது. ஆனா அது எல்லாமே சூழ்நிலை தாமா காரணம். அப்ப இருந்த சூழ்நிலையில நீதாமா எல்லா தப்பையும் பண்ணியிருப்பேன்னு எல்லாருமே நம்பணும். ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்களே கூட நீ தானே பண்ணன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிமா நம்பாம இருக்க முடியும். எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீ புரிஞ்சுக்கணும்லம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. சரி, உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணாம உங்களை ஏன் புரிஞ்சுக்கணும், என்னை புரிஞ்சுக்காம தகுதி தராத பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். உன்னை கல்யாணம் பண்ணதுனாலதான் என்னோட அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் அவமானமெல்லாம் அப்படி இப்படின்னு கண்டபடி வார்த்தையை விட்டாரே. அப்படி இருக்கும்போது எப்படிங்க அத்தை, எப்படி திரும்ப உங்க குடும்பத்துல வந்து சேர்ந்து வாழ சொல்றீங்க, என்னை சுயமரியாதை இழந்து வாழ சொல்றீங்களா? ஊருக்கு முன்னாடி என்னை எவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்டாரு, உன் குழந்தைக்கு அப்பன் யாருடின்னு கேட்டாரு. அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் கேட்டவரை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? எதுவுமே நான் மறக்கல, எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க எல்லாரும் அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. என்னால இந்த வாழ்க்கையை ஏத்துக்கவும் முடியாது. நீங்க மன்னிப்பு கேட்டாலும் உங்களை மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும்
ரொம்பவே கோவமா உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு அப்பத்தா கிட்ட, இங்க பாருங்க அத்தா, நீங்க தான் தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படியாவது பேசி அவ மனசை மாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்பத்தா, ஆத்தா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, அது நடக்காத காரியம்னு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ கஷ்டத்தையும் அவமானத்தையும் மன்னிக்கவே முடியாத தப்ப நம்ம மதனி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ்ச்செல்வி மன்னிப்பா? இனிமே சேது ஒண்டு கட்டியா தான் இருக்கணும். ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி சேதுவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்கண்ணே? இங்க பாருங்கண்ணே, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணவங்கள எப்படி நீங்க இப்படி அசால்ட்டா மன்னிச்சு ஏத்துக்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா இவங்க பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அது ராஜாங்க வந்துட்டு, இங்க பாரு சாவித்திரி, நீ பண்ணாத தப்பு கிடையாது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கண்டிப்பா அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனையை அனுபவிப்பாங்க. அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுக்க போறேன். அவங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போக போறாங்க. ஜெயிலுக்கு போனாதான் அவங்க பண்ண தப்பை உணர்வாங்க. இத்தனை வருஷமா நான் பண்ண ஒரே ஒரு தப்பு, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தண்டனை கொடுக்காம வீட்டிலேயே உட்கார வச்சு 3 வேளையும் சோறு போட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் பாத்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே. அது எதுவுமே இனிமே நடக்காது. பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதனால நீங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க உள்ள உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா என்ன மாமா சொல்றீங்க? இங்க பாருங்க மாமா, எங்களால ஜெயிலெல்லாம் இருக்க முடியாது மாமா, ப்ளீஸுங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, அதுக்காக எங்களை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்புவீங்களா மாமா, ப்ளீஸ் மாமா, இனிமே இப்படி ஒரு தப்பு எந்த ஒரு ஜென்மத்திலுமே நான் பண்ண மாட்டேன் மாமா, நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக மாமா நான் ஜெயிலுக்கெல்லாம் போகணும், ப்ளீஸ் மாமா, இது மட்டும் வேணவே வேணாம் மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே திமிரு பிடிச்சவங்களே, என்னடி சொன்னீங்க? குழந்தை அழகரை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இனிமே கண்டிப்பாக 2 குழந்தையும் பிரிஞ்சுதான் நீங்கள் 2 பேரும் இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படியெல்லாம் சவால் அடிச்ச. ஆனால் இப்படி ஒரு கேடுகட்ட புத்தி நான் யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாதுடி. எப்படி உனக்கு மட்டும் இப்படி ஒரு புத்தி வந்துச்சு? என்னோட 2வது பையன் சன்னாசியை சொல்லணும், உன்னை எப்படி அடைக்க வைக்கணுமோ அந்த முறையில் அடைக்க வச்சிருந்தானா நீ நல்லா இருந்திருப்ப. ஆனால் இப்போ அவன் உன்னை அசால்ட்டாக விட்டதுனால தானே உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க அத்தை, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அத்தை. அதுக்காக உங்கள் வீட்டு மருமகளை நீங்களே ஜெயிலில் பிடிச்சி கொடுப்பீங்களா? உங்களோட வீட்டு கௌரவம் என்ன ஆகுறது? அசிங்கமாக போகாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ பண்ணதை விட நீ பண்ண தப்புக்கு நீ ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதுனால எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு துரோகமோ எந்த ஒரு அவமானமோ அசிங்கமோ வந்து சேர போறது கிடையாது. நீ ரொம்ப நல்லவ மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மோகனா இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்ண தப்புக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதுவும் சேதுவோட வாழ்க்கை இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டியது, ஆனா அவனோட வாழ்க்கையை நீ கெடுத்திருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி உன்கிட்ட அசால்ட்டா பேச முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்க பாருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மதனி, நீங்க எதுவுமே பேசாதீங்க, நீங்க ஜெயிலுக்கு போறதுதான் கரெக்டு. நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்க தப்பை நீங்க உணரணும்னா நீங்க ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சாதான் முடியும். உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், அப்பதான் நீங்க திருந்துவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு நம்ம அப்பத்தாவும் ரொம்பவே சரியா சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, என்னோட பையன் பண்ணது எல்லாமே தப்புதாமா, நானும் அவனுக்கு உறுதுணையா நின்றுட்டேன். என்னமோ நடந்ததெல்லாம் நடந்து போச்சுமா, இதுக்கு மேல நீதாம்மா என் மனசு வைக்கணும், நீதான் பெரிய மனசு வச்சு என் பையனை மன்னிச்சு ஏத்துக்கணுமா. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க 2ம் அப்பா அம்மா இல்லாம ரொம்ப ஏங்கி போடுமா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா மீனாட்சியும் சரி அழகரும் சரி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு நீதாம்மா மனசு வைக்கணும், நீ மனசு வச்சாதாம்மா இது நடக்கும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம
யார் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருமா, நாங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்புன்னு நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலையும் நீதாம்மா யோசிக்கணும். நீ யோசிச்சா மட்டும்தாம்மா நல்லது நடக்கும். நீ நல்லா யோசிமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, கண்டிப்பாக என்னால் யாரையும் மன்னிக்கவே முடியாது. எனக்கு சுயமரியாதையோடு வாழணுன்ற ஒரு வைராகி இருக்குது. அந்த வைராகியத்தோடு கண்டிப்பாக நான் சந்தோஷமாக வாழ தான் போகிறேன். என்னோட குழந்தைங்கள நான் வளர்க்க தான் போகிறேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக டாக்டர் படித்து டாக்டர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட குடும்பத்தையும் என்னோட பசங்களையும் எப்படி பார்த்துக்கிறது என்ன ஏதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதனால் நான் என் பசங்களை கஷ்டப்படுத்தவனோ இல்லை நான் கஷ்டப்படணும்னு நினச்சி நீங்கள் கஷ்டப்படாதீங்க. இத்தனை நாளாக படாத கஷ்டத்தை இப்போ எதுக்காக நீங்கள் படுறீங்க? இப்போவும் நீங்கள் பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜாங்கமும் சேதுவும் சேர்ந்து தமிழ்ச்செல்வியோட மனசை எப்படியாவது மாற்றுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.